டெஸ்ட் பண்ண 2 கோடு வந்திருக்கு. We are pregnant. சொல்லுடா. அம்மா, ரஜிதா பிரெக்னெண்டா இருக்காம்மா. என்னடா சொல்ற? ரொம்ப சந்தோஷம்டா. சரி, நான் உடனே வர்றேன். சரிம்மா. அத்தை. சொல்லுங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? ரெஜிக்கு என்னாச்சு மாப்பிள்ள? ஒண்ணும் இல்ல, பிரெக்னெண்டா இருக்காங்க. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? நிஜமாவா? நான் வேண்ட தெய்வமே நீ கைவிடல. நான் வந்துடுறேன் மாப்பிள்ள, நான் வந்துடுறேன். வாங்க வாங்க. சந்தோஷமா இருக்குது. எல்லா கோயிலுக்கு போய் வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிட்டு வந்துடணும். வா, நான் மனசுக்கு நிம்மதியா இருக்குது. என்ன பண்றீங்க? இந்த மாதிரி நேரத்துல வேலை செய்யக்கூடாது தெரியாதா? அவன் எங்க போயிட்டான்? ஏன் அவன் பண்ண மாட்டானா? டேய் டேய் மா, எப்பமா வந்த? ரொம்ப முக்கியம். ஒண்ணா கட்டி அருவி கட்டவனே. ரொம்ப நாள் கழிச்சு என் மருமக மாசமா இருக்கிறா. அவளுக்கு ஹெல்ப் பண்ண தெரியாம நீ உள்ள முட்டை வச்சிட்டு இருந்தியா? இந்த மாதிரி நேரத்துல வெயிட் தூக்கணும் உனக்கு தெரியாது? மா, இப்பதாமா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏமா அதுக்குள்ள? இருந்தாலும் இப்பதே நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இந்தா புடி, இனிமேல் எல்லாமே நீ தான் செய்யணும். புரிஞ்சுதா? நீ வாமா உட்கார். பாருஜி, நீ மேல நீ ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். என் பேரை நல்லபடியா பெத்து கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. உன்னை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. யாருமா போன்ல சும்மா சும்மா கட் பண்ணிட்டே இருக்க? எடுத்து பேசுமா. என்னத்த பேசுறது? உன் தங்கச்சி கீதாவுக்கு குழந்தை பிறந்திருக்கான். அதான் அவங்க அம்மா காரி பீத்திட்டு இருக்கற. அப்படியா? இரு, நான் எந்த ஹாஸ்பிடல்னு கேக்குறேன். டேய், போன வைடா. போன வருஷம் அவள் கல்யாணம் ஆச்சு. இந்த வருஷம் குழந்தைய பெத்துட்டா. உனக்கு கல்யாணமா 7-8 வருஷம் ஆகுது. இவளை வச்சுக்கிட்டே எந்த மூஞ்சி வச்சு நான் போய் அவளை பாக்குறது? ஏமா இப்படி பேசுற? என்னால வெளியில தலை காட்ட முடியல. நான் எல்லாம் வரல. நீ வேணா அவளை கூட்டிட்டு போ. அவங்க கேக்குற கேள்விக்கு அவளே பதில் சொல்லட்டும். ஏமா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். வா 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 போ. ரஜி, உட்கார் உட்கார். தள்ளி போய் எத்தனை நாள் ஆச்சுமா? 45 நாள் ஆச்சுமா. இதுக்காக எத்தனை வருஷம் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். போகாத கோயில் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல. ரஜி, கிளம்பு போலாம். எங்க? ஒரு வைத்தியர் இருக்காராம். அவர்கிட்ட போனா 6 வாரத்திலே பலன் கிடைக்குமாமா. போய் பாத்துட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ கொஞ்சம் இரிட்டேட் பண்ணாம இருமா. உங்க மாமா பொண்ணுக்கு இப்படிதான் இருந்துச்சு. அங்க போய் 6 வாரத்திலே அவளுக்கு குழந்தை தங்கிருச்சு. உனக்கும் போய் பாத்துட்டு வரலாவா? மத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாம இருக்கியா? நானும் அடி டார்ச்சர் பண்றேன். உனக்கு குழந்தை இல்லைன்னு உங்க மாமியார் தான் என்ன ஜாலியா பேசுறாங்க. எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க. இப்ப வர போறியா இல்லையா? ஆமா, உங்க மாமியாருக்கு சந்தோஷம் தானே? அப்பாடா, இப்பதான் என் வானத்தை நீ காப்பாத்திருக்க. சமந்திமா, வாங்க வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ரெஜி, நீ உட்காருமா. எப்படியோ ஒரு வழியா எனக்கு பேர வர போறேன் பாத்தீங்களா? ஆமா சம்பந்தி, எல்லாம் கடவுள் கொடுத்த பாக்கியம்தான். ரெஜி, நீங்க எந்த டாக்டரையும் போனீல? நம்ம ஃபேமிலி டாக்டர் இருக்காரு, ரொம்ப கைராசியான டாக்டர். அவர்கிட்ட பாக்கலாம். ஆமாமா, நீ அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்டே பாத்துரு. வேற யார்கிட்டயும் பார்த்தா நார்மல் டெலிவரியை சிசேரியனா மாத்திருவாங்க. வாங்க மாப்பிள்ள. அத்த, இனி டெலிவரிக்கு 7-8 மாசம் இருக்கு. அதுக்குள்ள அதை எதையும் பேசி ஏன் அவ்வளவு டென்ஷன் பண்றீங்க? ரெஜி, என்னாச்சு? என்ன
இப்படி வாந்தி எடுக்கிற? என்னாச்சு? வா டாக்டர் போலாம். மாசமா இருக்கும்போது வாந்தி வரதுல சாதாரண விஷயம்டா. இதுக்கு போய் எதுக்கு டென்ஷன் ஆயிக்கிறேன்? ஆமா மாப்பிள்ள, இதெல்லாம் நார்மல் தான். என்ன இவ்வளவு வீக்கா இருக்க? நாளையில இருந்து நீ வேலைக்கு போக வேண்டாம். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? டெலிவரி முடியற வரைக்கும் மெடிக்கல் லீவ் கேளு, இல்லனா வேலையை ரிசைன் பண்ணிடு. இனிமேல் தான் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏண்டி, அவர்தான் இவ்வளவு சொல்றாங்கல்ல, எதுக்கு கூட கூட பேசிட்டு இருக்க? போகாதன்னா போகாத. மாப்பிள்ள, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். ஏ ரிஜி, உன்னை யார் இப்ப கீழே இறங்கி வர சொன்னா? அதான் நான் இருக்கேன்ல, எதா இருந்தா நீ கூப்பிடலாம்மா. மாத்திரை சாப்பிட தண்ணி தீந்து போச்சு, அத கீழே வந்தேன். இரு, நான் வரேன். நீ முதல்ல இங்க வா. பாத்து சின்ன போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க நீ ஹாப்பியா தான் இருக்க? ஹாப்பியா தான் இருக்கேன். ஏன் கேக்குறீங்க? இல்ல, டெலிவரி நெருங்க நெருங்க ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மூட் ஸ்விங் எல்லாம் வருமாமே. அது வந்தா பாப்பாக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாங்க, அதான் கேட்டேன். நீ ஹாப்பியா தான் இருக்க? உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்ல? ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரவா? இல்லங்க, வேண்டாம். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மூட்ல இல்ல. ஓ, உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன். நீ ஹாப்பியா இருந்தாதான் நானும் ஹாப்பியா இருப்பேன். ஓகேவா? ஓகே. இந்த கொடுத்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்காம கஸ்டமரை நீ பிடிச்சி ஏறு நேர்றான்டா. ஏங்க 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 எந்த இடத்துல தான் இருக்கீங்க? சொன்னா கேட்க மாட்டீங்களாடா? ஏங்க ஓகே, ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. கீழே விழுந்ததுனால பேபி ட்விஸ்ட் ஆயிருக்கு. நோ வரிஸ். பாப்பாவும் அம்மாவும் ரொம்ப சேஃபா இருக்காங்க. பட் பி கான்ஷியஸ். நெக்ஸ்ட் டைம் இது நடக்காத மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். போய் 2 மணி நேரம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல. மாப்பிள்ள வேற போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. சம்பந்தி, இத்தனை வருஷம் கழிச்சு பேரம் பிறக்க போறான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். யாருக்குன்னு பட்டுச்சுன்னு தெரியல, இப்படி ஆயிடுச்சு. டேய், டாக்டர் என்ன சொன்னாரு? குழந்தை கொண்டாங்களே, நல்லா இருக்குல்ல? ஒண்ணும் இல்லமா. இத்தனை வருஷம் கழிச்சு கடவுள் கொடுத்த பொக்கிஷத்தை இப்படிதான் பாத்துக்குவியா? ஜாக்கிரதை இருக்க முடியாது உன்னால? அத்தை அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. குழந்தைங்க அவ்வளவு 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். சரி, போய் ரெஸ்ட் எடுங்க போ. ஓகே தானே? ஓகே தான். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுன்னு. எதுக்கு நீ படி இறங்கி வந்த? நான் உன்னை கூப்பிட்டேன், உனக்கு தான் காது கேட்கல. ஆஃபீஸ் கால்ல இருந்தனால நான் கவனிக்கல. சரி, நீ ரெஸ்ட் எடு. ஏய், நிஜமாவே உனக்கு என்ன பிடிக்குமா, இல்ல எல்லாம் இந்த குழந்தைக்கு வேண்டிதானா? ஏன் அப்படி கேக்குற? கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி உன் அம்மா உன் தங்கச்சி குழந்தைய பார்க்க போவேணான்னு சொன்னாங்க. ஜாப் ரிசைன் பண்ண வச்ச,
ஆசைப்பட்டு ஐஸ்கிரீம் கேட்டேன், நீ என்ன குழந்தையான்னு கேக்குற. இப்ப என்னடானா தாங்கு தாங்குன்னு தாங்குற. ஒருவேளை நான் கன்சீவ் ஆகலைன்னா நீ என்னை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிப்பல்ல? பேசி முடிச்சிட்டியா? நான் பேசட்டுமா? அன்னைக்கு நான் என் அம்மாட்ட என்ன பேசணும்னு உனக்கு தெரியுமா? மா, உங்களை மாதிரிலாம் என்னால் அவளை விட்டு தர முடியாதுமா. என்ன இருந்தாலும் அவன் என் பொண்டாட்டி. அவளை நான் தான் பத்திரமா பார்த்துக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்க போயிட்டு வாங்க, எங்களை விட்டுருங்க. அப்புறம் ஜாபையும் ரிசைன் பண்ண சொன்னேன்னு தெரியுமா? மாப்பிள்ள, சொல்லுங்க. அவளுக்கு இப்ப 2 மாசம் தான் ஆகுது. இன்னும் 7 மாசம் வரைக்கும் அவ வேலைக்கு போனான்னா உங்களுக்கு பணத்துக்கு சிரமம் இல்லாம இருக்கும்ல? என்னங்கத்த பேசுறீங்க? என்னை விட உங்களுக்கு தான் அவன் மேல அக்கறை அதிகமா இருக்கணும். அவ வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் பார்த்துட்டு எப்படிங்கத்த? அவ வேலைக்கு போயிட்டு வரைக்கும் 15 கிலோமீட்டர் போயிட்டு வரா. அதுலயே அவ டயர்ட் ஆயிடுறான். எங்களுக்கு இவ்வளவு வருஷம் குழந்தை இல்லதான். எங்களுக்கு குழந்தை முக்கியம்தான். ஆனா அதை விட அவ எனக்கு ரொம்ப முக்கியம். அன்னைக்கு ஆசைப்பட்ட ஐஸ்கிரீம் கேட்டில்ல, அன்னைக்கு உனக்கு கோல்டா இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஏ லூசு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எல்லாரும் கூடி நின்ன நேரம் கண்ணோரம் மைப்பூசி பொட்டு வைக்கட்ட புதுசாதான் உசுரொன்ன கூட்டி வரும் தெய்வமே. வேற எதுவும் வேண்டாம் புள்ள, அழகான தொட்டில் கட்டி கதனூறு சொல்லலாம். இரவெல்லாம் தூக்கம் விட்டு பல நேரம் கொஞ்சலாம். போடாத சண்டையெல்லாம் மறுநேரம் போகலாம். புரியாத மழை மொழி பேசிடலாம். ஒரு பட்டு துணி கட்டி தரவா, உச்சி வர முத்துச்சரம் கொட்டி விடவா, உன் கண்ணத்துல சந்தனத்தை வச்சு விடவா, என் மொத்த உசுரே வா. என் சிட்டுக்கு ஒரு பட்டு துணி கட்டி தரவா, உச்சி வர முத்துச்சரம் கொட்டி விடவா, உன் கண்ணத்துல சந்தனத்தை வச்சு விடவா, என் தங்க குயிலே. என்னங்க? நீ ரொம்ப அழகா இருக்கடி. போய் தானே சொல்றீங்க? ஏய், நிஜமா தாண்டி சொல்றேன். நீ ரொம்ப அழகா இருக்க. நான் நம்ப மாட்டப்பா. உனக்கு சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் புரியும்னு நினைக்கிறேன். டேய் பாப்பா, இந்த உலகத்திலேயே நான் அதிகமா லவ் பண்றது உங்க அம்மாவை தான். நீயே பிறந்து வந்தாலும் நான் உங்க அம்மாவை தான் அதிகமா லவ் பண்ணுவேன். நீ சீக்கிரமா பிறந்து வந்து உன் மக்க அம்மாட்ட இது சீக்கிரமா சொல்லு, சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.